வணக்கம் அன்பு நண்பர்களே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 15 நாட்களுக்கு தனுசு ராசி நேயர்களுக்கு எந்த விதமான நன்மைகள் கிடைக்க போகுது, என்னெல்லாம் செஞ்சால் நமக்கு நன்மை உண்டாகும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாங்க. மேலும் இதை பற்றின ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு உங்களுக்கு உண்டான சந்தேக கேள்விகளுக்கு நீங்கள் பதில் தெரிஞ்சுக்கலாங்க. அது மட்டுமல்லைங்க, நீங்கள் இது போன்ற தகவல்களை ஆன்மீக தகவல் மற்றும் ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீ வரப்போகும் காலம் நன்மைக்கே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குது. வாங்க பதிவில் பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்கள் சேர்ந்தவர்கள் இந்த மாதத்திலும் உங்கள் திட்டமிடல் சிறப்பான பலன்களை தரக்கூடியதாக இருக்குங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு ஜாதகமாகவே அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த அடுத்த 15 நாட்கள் மிகவே சிறப்பாகவும் இருக்குங்க உங்களுடைய பலன்கள். அது மட்டுமல்லைங்க, நீங்கள் செய்த வேலை பிறரால் பாராட்டப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் ஆர்வம் உங்களுக்கு மிகவும் அதிகரிக்கும் அப்படிங்கிறதும் தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய சிறிய முயற்சிகள் கூட சிறப்பான பலனை நீங்கள் எதிர்பார்த்து செய்யலாம், நடக்கும். வெளிநாடு தொடர்பான விஜயங்கள் சாதகமாக பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். வெளிநாட்டு பயணங்கள் செல்லவும் உங்களுக்கு உரிய தினமாக அல்லது மாதமாக இந்த மாதம் விளங்குகிறது அப்படின்னு சொல்கிறேங்க. தனுசு ராசி வியாழன் மாறக்கூடிய ஆண் தீ ராசியை ஆளுகிறது அப்படின்னு சொல்லலாங்க. தனுசு ராசியினருக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடங்கள் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க துன்பங்கள் மூலம் கற்றுக்கொள்ளுவாங்க. அது மட்டுமல்லைங்க, எனவே தனுசு ராசிக்காரர்கள் வெற்றி, புகழ், செல்வம், சமூக அந்தஸ்து இதெல்லாம் முன்னோக்கியே இருப்பார்கள் அப்படின்னு முக்கியமான கருத்து உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். பொருள் வளம் மற்றும் வாழ்க்கையில் செல்வ வளம் மிக்க பதவிகளை அடைய விஷ்ணு பகவானை நீங்கள் வழிபடணுங்க. உங்களுக்குரிய இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் விஷ்ணு பகவானை நீங்கள் வழிபட்டு பாருங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் நீக்கி இன்பமாக வாழலாம் அப்படிங்கிறது உண்மைங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் ஏகாதசி அன்று விஷ்ணு பூஜை செய்து பாருங்கள், நன்மையே உண்டாகும். உங்களுக்கு பண கஷ்டங்கள், தொழிலில் முன்னேற முடியலையா, வீடு வாங்க முடியல, வீடு கட்ட முடியல, கண்டிப்பாக தீர்ந்து உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பது எந்தவித சந்தேகமும் இல்லைங்க. நீங்கள் இந்த பூஜையை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். இதன் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகும். உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தனுசு ராசிக்காரர்கள் என்றால் உங்களை அதிர்ஷ்டசாலிகள் என்று நீங்கள் பெருமைப்படுத்தி கொள்ளுங்கள், அதுதான் உண்மை. அடுத்து பார்த்தீங்கன்னா, பெரிய மனப்பான்மையும் சிறந்த மனமும் கொண்ட தனுசு ராசிக்காரர்கள் பிறர் தங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று கூட தெரியாமல் தான் செயல்படுவது தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி செய்வீங்க. அதுவும் உங்களுடைய நன்மைக்கு, அவ்வாறே இருப்பதும் நல்லது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, வேற என்ன இயல்பான குணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் விரும்பியதை பின்பற்றும் இயல்பான தலைவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தாங்க. தனி பயணம் மற்றும் சாகச நடவடிக்கைகள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தனுசு ராசியின் குணாதிசயங்களை பற்றி உங்களுக்கு நன்றாக புரிய வைக்க மேலும் சொல்கிறேன், கேளுங்க. தனுசு ராசியின் சில நேர்மை மற்றும் எதிர்மறை பண்புகளும் மற்றும் உங்களுக்கு சொல்கிறாங்க, அதையும் மறக்காமல் கேளுங்க. நேர்மறை பண்புகள்லாம் என்னென்ன உங்கள்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்திசாலித்தனமாக எதுலேயும் செயல்படுவீங்க. எந்த காரியத்தை கொடுத்தாலும் நீங்கள் புத்திசாலித்தனத்துடன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் செய்து முடிப்பீங்க. அது உங்களுக்கு உண்டான ப்ளஸ் பாயிண்டாக சொல்லலாங்க. அடுத்தது, மற்றவர்கள் மீது ரொம்ப அக்கறையாகவும் இருப்பீர்கள். யார் சொந்த பந்தங்கள், பிள்ளைகள் மற்றும் பெரியோர்கள் மீதும் அக்கறையுள்ள மனிதராக நீங்கள் திகழ்வீங்க. அதுகட்ட ஆழமான யோசிப்பவர்களாகவும் எதையும் சிந்தித்து செயல்படும் குணமும் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறது நான் சொல்கிறேங்க. அடுத்தது, நேர்மையாக செயல்படுவீங்க மற்றும் கட்டுக்கோப்பாகவும் வாழ்வீங்க. இது உங்களுடைய சிறந்த குணங்களில் ஒன்று. எதிர்மறை பண்புகள்லாம் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபம் அப்படின்னு வந்துட்டுனா உங்களுக்கு பொறுமை இழந்து காணப்படுவீங்க. அது ஏன்னு கேட்டால், உங்கள் பொறுமை இழக்கும் தன்மை உங்களுக்கு தானாகவே இருக்குதுங்க. விஷயங்களை எட்டடிப்படி நகராத போது அவர்கள் விரக்தி அடைச்சி எரிச்சல் அடைவார்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, கவனக்குறைவு உங்களுக்கு அதிகமாக காணப்படும். என்னடா இந்த விஷயத்தை நம்ம நினச்சோமே அதை செய்ய முடியலங்கிற கவனக்குறைவு உங்களுடைய வாழ்க்கையில்
தினம் தினம் வரக்கூடியத ஒன்று தாங்க. அதை நீங்கள் நினச்சி கவலைப்பட வேண்டாம். அது சீக்கிரம் காலநிலையில் மாறப்படுங்க. அடுத்து வேறு என்ன தகவல்கள்லாம் பெருமை அடிக்கும் தன்மை உங்களுக்கு அதிகம் இருக்குங்க. தன்னம்பிக்கை அதனை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? தனுசுக்கு தன்னம்பிக்கை அதிகங்க. நம்பிக்கை, வாய்மொழி மற்றும் எல்லாவற்றையும் நாம் சொல்லி பிறருக்கு நாம் கொடுக்கறது நல்லதாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிகவும் சிறந்த குணம் தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கவனம் தேவைங்க. எதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களிடம் புறம் பூசுவதிலிருந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதுவே உங்களுக்கு விளைவை ஏற்படுத்தும். தீய எண்ணங்களை ஈட்டும் அப்படிங்கிறது உண்மைங்க. அதுலேருந்து கவனம் தேங்க. போக்குவரத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக செயல்படுங்க. அடுத்த 15 நாட்களுக்கு நீங்கள் இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டு அதன் பிறகு நீங்கள் போக்குவரத்தை தொடருங்க. அது உங்களுக்கு மிகவும் நல்லது. தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வேலை எவ்வாறு அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை வாழ்க்கை சமநிலை அவர்களின் மிகப்பெரிய தொழில் பலம் அப்படின்னு சொல்லலாங்க. தனுசு ராசிக்காரர்கள் தன் வேலையை மிகவும் விரும்புவார்கள். அவர்கள் செய்து முடித்தால் மிகவும் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, அவர்களுக்கு மிகவும் கடினமாக உழைத்து தங்களை அதிகபட்சமாக தள்ளுகிறார்கள் என்று நினைத்தால் அதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். அது மட்டுமல்லைங்க, தனுசு அவர்களுக்கு ஏராளமான சுதந்திரத்தையும் உற்சாகத்தை வழங்கும் ஒரு ராசிங்க. அதனால் இந்த ராசிக்காரர்கள் மிகவும் சந்தோஷமாகவும் விருப்பமாகவும் தொழில் செய்வார்கள். அந்த விஷயத்தை சொல்லும்படி அவர்களுக்கு தொழிலானது மிகவும் நல்லதே நடக்கும், நன்மையை பயக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். தனுசு ராசிக்காரர்கள் செல்வம் மற்றும் சாதனை செழிப்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் எப்பொழுதும் அனுமனை வணங்க வேண்டும். ஏன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அனுமனை வணங்கினால் மற்ற எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் முன்னோக்கியே செயல்படுவீர்கள். அதனால் நீங்கள் முதலில் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அனுமனை வணங்கிவிட்டு பிறகு மற்றதை செஞ்சு பாருங்கள். உங்களுடைய சுய காரியங்கள் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். அடுத்து தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் மனதை கட்டுப்படுத்துவதில் பலவீனமாக உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அடிக்கடி கோபம் வருது, அடிக்கடிக்கு மற்றவர்களிடம் சண்டை போடுவது ஆகிய நிகழ்வுகளும் நடைபெறும். அது காலநிலைகளுக்கேற்ற மாறுபடும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மாதத்தில் இவ்வாறு செயல்பட்டால் அடுத்த மாதத்தில் நீங்கள் கட்டுக்கோப்பாக செயல்படும் நாளும் இருக்குங்க. வேறு என்னெல்லாம் நீங்கள் எந்த கடவுளை வழிபட்டால் உங்களுக்கு நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபடு பாருங்க. அதுவும் விஷ்ணு மற்றும் பரமேஸ்வரர் ஆகிய தெய்வங்களை நீங்கள் கடவுளாக கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இந்த மாதிரியான சூழ்நிலையில் கடவுளை வழிபட்டால் நன்மை உண்டாகும். தட்சிணாமூர்த்தியை நீங்கள் தினமும் வழிபட்டு பாருங்கள். எந்த ஒரு தீய கெட்ட சக்தியும் உங்களை அண்டாது. அடுத்து பார்த்திங்கன்னா, தனுசு ராசிக்கு வியாழன் கிரகம் உள்ளதுங்க. ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வியாழனை ஆளும் கடவுள் அப்படின்னு சொல்லலாம். சிவபெருமானின் அவதாரமான தட்சிணாமூர்த்தி அரியவற்றின் ஆசிரியர். நீங்கள் இந்த ராசியில் பிறந்தால் தட்சிணாமூர்த்தியை கண்டிப்பாக வழிபட்டு அதன் பிறகு நீங்கள் மற்ற பலன்களை பெறலாம். தொழில் மற்றும் வியாபாரம் உங்களுக்கு எப்படி இந்த மாதம் 15 நாள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளோ உழைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பலாம். பற்று வரவு சுபமாக நடைபெறுங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதத்தில் நீங்கள் எதை செஞ்சாலும் உங்கள் நன்மை சிறப்படையும். அடுத்து பார்த்திங்கன்னா, சுபமாக நடைபெறும். மறைமுக போட்டிகளை முறையடிப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம். சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது உங்களுக்கு மிகவும் நல்லதுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமம் தரும் மாதமாக இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது. நீங்கள் பயப்பட தேவையில்லை. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. அதெல்லாம் சுமூகமாக நடைபெற்று முடிந்துவிடும். அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20, 22, 28 ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள். இதெல்லாம் நீங்கள் நன்மை காரியங்கள், நல்ல காரியங்கள், சுப காரியங்களில் செய்து வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையே நடக்கும். பரிகாலங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் பெருமானுக்கு பச்சை புல்லை படிக்க வேண்டுங்க. படுக்கை அறையில் புத்தகங்களை வைக்க வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்கள் படுக்கை அறையில் சிவப்பு மற்றும் பச்சை நிற நிழல் பொருட்களை வைக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு அதுவும் சிறந்த முறையில் பலனை தருங்க. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்புத்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது போன்ற ஆன்மீக தகவல்களை நீங்கள் தினமும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்குங்க. கண்டிப்பாக
பெல் பட்டனை மறக்காமல் அழுத்திடுங்க. நன்றி, வணக்கம்.